நம்மளும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்பட விடக்கூடாது. நான் பார்க்கேன்னு சில அம்மாமார் வளர்த்து வரப்போற பொண்டாட்டியும் கஷ்டம், வரப்போற புருஷனுக்கும் கஷ்டம், அந்த குடும்பத்தையே நாசப்படுத்திடுவாவே. அது என்னமோ சரிதான். இப்போல்லாம் எல்லா வீட்லையும் ஆம்பளை பிள்ளைகளுக்குலாம் சோறு பங்க குழம்பாக்க சொல்லி கொடுக்காவலாம். ஏன்னா இப்போ மாப்பிள்ளை பார்க்க வரவையெல்லாம் உங்கள் பையனுக்கு சமைக்க தெரியுமா? என் மவளும் வேலைக்கு போகிறா, ஒரு நாள் நேரம் ஆகிட்டுனா உங்கள் பையன் சமைக்கணும்ல. ஒரு நாள்னா ஒரு நாள் நீ, ஒரு நேரம் நானும் இன்னொரு நேரம் நீ சமைக்கணும் கேட்கவலாம்ல. இதெல்லாம் ஒரு காலத்தில் சும்மா நக்களுக்கு பேசி அழிப்போம். பொம்பளை செய்யறதெல்லாம் ஆம்பளை செய்ய முடியுமா, ஆம்பளையா செய்யறதெல்லாம் பொம்பளை செய்ய முடியுமான்னு. இப்போ எல்லா வேலையும் எல்லாரும் செய்தாவே, ஆணும் பொண்ணும் சமம்னு வந்துட்டு. முந்திலாம் ஆம்பளைங்க உடம்புல பழம்னாவே, இப்போல்லாம் பொம்பளை ஆட்களும் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் எனக்கு குறைச்ச கிடையாதுன்னு எல்லாத்தையும் நிரூபிக்காவலப்பா. ஆமா சித்தி, நீ நின்றுக்கிட்டே பேசாத, நடைய கெட்டு. அவ வீட்டுக்கு போவோம், அங்கே போனாதான் ரூபா கை சேரும். நீ சொல்கிறது சரிதான். சரி வா, கதவை பூட்டிட்டியா? சித்தி, பிள்ளைகள் போகும்போது கதவை பூட்டி சாவியை கொண்டு வந்து அந்த பூச்செடிக்குள்ளே வச்சிருவா பார்த்துக்கோ. நான் போனோன்னே எடுத்துக்கிடுவேன். இந்த பாரு சுப்பு, காலம் கெட்டு கிடக்கு. பழைய மாதிரியே நினைக்காத. முந்தி மாதிரிலாம் ஆள்க கிடையாது. நகை ககன்னு எல்லா வேலையும் ஏறி போச்சு. உன் பாட்டுக்கு என்கிட்ட சொல்லுதே, என்கிட்ட சொல்கிற மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாதே. நீ ஒரு நேரம் இருப்ப, ஒரு நேரம் இருக்க மாட்டே. வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது தூக்கிட்டு போயிட்டா நீ என்ன செய்வே? ஆமாம், அப்படியே அங்கே தூக்கிட்டு போக என்ன இருக்கு? வண்டியாக கொட்டி கிடக்காக்கும். போ சித்தி, பொங்கி வச்சு சோறும் குழம்பும் தான் இருக்கும். வர்றவன் பாவம் பசிச்சா சாப்பிட்டு போட்டோம். சோறும் ரேசங்கட அரிசி தான். ஒரு தடவை திருட வந்தோம்னா இன்னொரு தடவை நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டான் பார்த்துக்கோ.